வணக்கம். நான் சாகுலம். இது தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு கேள்விக்குறியாகும் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழகத்தில் இன்றைய காலகட்டத்தில் கேள்விக்குறியான சூழ்நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. காரணம், ஒரு ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கை மட்டும் வைத்து நான் கூறவில்லை. தொடர்ந்து தமிழகத்திலே நடக்கக்கூடிய குற்றச் செயல்கள், தொடர்ந்து ஒரு பாமக பிரமுகருடைய கொலை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பிரமுகருடைய சேலத்திலே ஏற்பட்ட கொலை, இப்படி கள்ளச்சாராய 80 பேருடைய மரணம், இப்படி தொடர்ந்து குற்றச்செயல்கள் என்பது மிக குறுகிய காலகட்டத்திலே அதிகமான அளவிலே தமிழகத்தில் எந்த காலகட்டத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது என்பதுதான் வேதனையான உண்மை. இந்த குற்றச்செயல்களை தடுக்க வேண்டிய பொறுப்பு இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவங்களுக்கு தான் தலையாய கடமையாக இருக்கிறது. கோரிக்கை வைப்பது வேண்டுமென்றால் பின்னால் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளோ அல்லது கட்சிகளாக இருக்கக்கூடியவர்களோ கோரிக்கை வேண்டுமானால் வைக்க முடியும். ஆனால் சட்டம் ஒழுங்கை பேணக்கூடிய கடமையும் காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சரும் தான் இதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்கக்கூடியவர்கள். இந்த சட்டம் ஒழுங்கில் கோட்டை விடுவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது 3 முக்கிய அடிப்படை காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, காவல்துறை தங்கள் செயல்பாடுகளில் கொஞ்சம் கவனக்குறைவாக இருப்பது, அது தலையாய ஒன்றாக இருக்கிறது. இரண்டாவது, ஆட்சியாளர்கள் இதில் அதிக கவனமும் அல்லது இவைகளுக்கு அதிக பட்ஜெட் ஒதுக்கீடுகளும் செய்து நுண்ணறிவுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வழங்காமல் இருக்கிறார்களோ என்கின்ற சந்தேகம். மூன்றாவது முக்கியமானது, ஒரு ஆட்சி செய்யப்படக்கூடியவர்களோ அல்லது அரசியல் கட்சியை சார்ந்தவர்களோ அரசியல் கட்சியிலே தங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் அல்லது ஆட்சி அதிகாரத்தில் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஆட்சி அதிகாரத்தை செயல்படுத்தக்கூடியவர்கள் குற்ற பின்னணி உள்ளவர்களை அது போன்ற முக்கியமான விஷயங்களில் இவர்கள் பயன்படுத்தக்கூடாது. காரணம், ஒரு அரசியல் கட்சியில் எந்த அளவுக்கு குற்ற பின்னணி உள்ளவர்கள் இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அந்த ஆட்சியிலே குற்றங்கள் நிகழ்வதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த குற்ற பின்னணி உள்ளவர்களை தன் கைவசம் வைத்துக் கொண்டு தங்களுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அல்லது தங்களுடைய அரசியல் கலாச்சாரங்களை, வன்முறை கலாச்சாரங்களை கையாண்டி எதிரிகளை பயமுறுத்துவதற்கு அல்லது தாங்கள் ஒரு மாபெரும் அதிகாரம் படைத்தவர்கள் என்கின்ற பின்பத்தை கட்டமைப்பதற்கு தாங்கள் குற்றப்பின்னணி உள்ளவர்களை தங்கள் கைவசம் வைத்துக் கொள்வதன் வாயிலாக, அவர்களுக்கு வேண்டியதை தாங்கள் செய்து கொடுப்பதன் வாயிலாக தங்கள் ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து இருக்க முடியும் என்று தவறாக சில அரசியல் இருக்கக்கூடிய அரசியல் அதிகாரம் படைத்தவர்கள் கருதுகிறார்கள் என்பதுதான் வேதனையான உண்மை. அத்தகைய சூழல் இருக்கின்ற பொழுது குற்றப்பின்னணி உள்ளவர்கள் அவர்கள் இருக்கின்ற தைரியத்திலே, துணிச்சலிலே காரியங்களை ஆற்றச் செய்வார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த குற்றப்பின்னணியும் அல்லது இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பேண வேண்டும் என்று சொன்னால், முதலிலே சாதாரணமாக கீழ்நிலையில் இருக்கிறவர்கள் களை எடுப்பவர்களோ அல்லது குற்றப்பின்னணி கொண்டவர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதோ, என்கவுண்டர் போன்ற சட்டவிரோதமான செயல்களோ இதற்கு தீர்வாக அமையப் போவதில்லை. இதற்கு அடிப்படை தீர்வாக அமையப் போகின்ற ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அரசியல் கட்சிகள் தாங்கள் கட்சியிலே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், அரசியல் கட்சியிலே சேரக்கூடிய பொறுப்பாளர்கள் அல்லது ஆட்சி நடத்துகின்றவர்கள், ஆட்சியிலே பொறுப்பிலே இருக்கக்கூடிய குற்றப்பின்னணி உள்ளவர்களை கண்டறிந்து அவர்களை கண்டித்தோ அல்லது தண்டித்தோ செய்கின்ற பொழுதுதான் இந்த குற்றப்பின்னணியுடைய வடிவம் அல்லது சூழல் மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதிகாரிகளை இடமாற்றம் செய்வதனாலோ அல்லது அதிகாரிகளுடைய பொறுப்புகளை குறைப்பதனாலோ அல்லது அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுப்பதனால மட்டும் குற்ற பின்னணி உள்ள இந்த தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சரி செய்யப்படும் என்கின்ற நம்பிக்கை என்னை பொறுத்தவரை கிடையாது. ஒரு அடிப்படையான விஷயங்கள், நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்று கூறுகிறது வள்ளுவம். ஒரு பிரச்சனையுடைய அடிநாதமாக இருக்கக்கூடியவற்றை நாம் கண்டறிந்தால்தான் அந்த பிரச்சனையை முற்றாக கருவறுக்க முடியுமே ஒழிய தற்காலிகமாக ஒரு நடவடிக்கை என்பது ஒரு கமிஷனர் இடமாற்றமோ அல்லது புதிய கமிஷனருடைய நியமனமோ அல்லது அவர்களுடைய எச்சரிக்கை பதிவுகளோ அல்லது சிறு சிறு குழுக்களாக இருக்கிற மேல் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளோ அல்ல. இந்த குற்றப்பின்னணி என்பது தமிழகத்திலே தொடர்ந்து கடந்த குறுகிய காலத்திலே 300க்கு மேற்பட்ட சிறிது பெரிதுமான படுகொலைகள் நடைபெற்றிருக்கின்றன. ஒரு ஆம்ஸ்ட்ராங் போன்ற கொலைகள் தான் நாம் கண்ணுக்கு தெரிகின்றது, அல்லது ஒரு அதிமுக பிரமுகரோ அல்லது பாமக பிரமுகருடைய கொலைதான் நாம் செய்தியாக படிக்க கிடைக்கின்றது. ஆனால் சமீப காலமாக தமிழகத்தினுடைய குற்ற வழக்குகள் என்பது அதிகரித்துள்ளது என்பதுதான் புள்ளிவிவரம் கூறக்கூடிய உண்மை. எனவே இவை மாற வேண்டும் என்று சொன்னால் குற்ற பின்னணி கொண்ட அரசியல் சூழ்நிலை கொண்டவர்களை நீங்கள் தண்டிக்க வேண்டும், அல்லது அவர்களுடைய பொறுப்புகளை நீங்கள் நீக்க வேண்டும், அல்லது அவர்களுடைய அதிகாரங்கள் குறைக்கப்பட வேண்டும்
என்கின்ற சூழல் உருவாகின்ற பொழுதுதான் முற்றாக இந்த குற்றவாளிகளுக்கு ஒரு அச்சம் வரும். ஏனென்று சொன்னால் நிச்சயமாக ஒரு குற்றப்பின்னணி உள்ள ஒவ்வொரு குற்றவாளியும் அரசியல் பின்புலமும் அரசியல் கட்சி தலைவர்களுடைய பின்புலமும் அல்லது அரசியலே கோலோச்சக்கூடிய அரசியல்வாதிகளுடைய பின்புலமும் தைரியமும் கொண்டவர்கள் என்பது காலம் காலமாக யார் சொன்னாலும் சொல்லாட்டியும் மறுத்தாலும் மறுக்காட்டியும் இது அடிப்படை உண்மை. இந்த அடிப்படை உண்மையை புரிந்து அரசியலிலே இருக்கக்கூடியவர்கள் கண்ணியத்தையும் தூய்மையும் கடைபிடிக்க வேண்டும். அரசியலிலே கண்ணியத்தையும் தூய்மையும் கடைபிடிக்க தவறுபவர்களை தங்கள் சொந்த லாபத்திற்காக தலைவர்களாக வைத்துக்கொண்டு அல்லது பொறுப்பாளர்களாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களுடைய மனப்போக்கு மாற வேண்டும். அரசியல் கண்ணியம் நேர்மை தூய்மை கொண்டவர்களை அரசியலிலே கோலோச்சை செய்ய வேண்டும். அத்தகைய சூழல் மாறுகின்ற பொழுதுதான் இந்த குற்ற பின்னணியும் அல்லது தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்குக்கும் ஒரு விடிவு காலம் ஏற்படும் என்று நம்புவோம். மாற்றம் உறுதி, மாற்றத்தை நோக்கிய பயணம் மறந்து விடாதீர்கள். 2026 காட்சி மாறும், தளபதி ஆட்சி வரும் என நம்புவோம். விடைபெறுகிறேன். வணக்கம்.